ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த கடா பேர் ஜெட்டு. ஜெட்டு? ஆமாம். அது என்ன ஜெட்டு? ஜெட்டு மாதிரி இறங்குமா? 60 தடவை முட்டணும், அப்பத்தான் பரிசு கொடுப்போம். மதுரையில் முதல் முறையாக பிரமிக்க வைக்கும் கிடா முட்டு. ஊருக்குள் நடந்த பாரம்பரிய திருவிழா. இது வந்து தமிழரோட பாரம்பரிய எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? உங்க பேரு? தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, கிடாமுட்டு போட்டி, சேவல் சண்டை என பல்வேறு விளையாட்டுகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆங்காங்கே நடைபெற்று வந்தாலும் கிடாமுட்டு போட்டி, சேவல் சண்டை போன்ற விளையாட்டுகள் மிகவும் அரிதாகிவிட்டது. இதனிடையே முதல் முறையாக மதுரையில் நடந்த கிடாமுட்டு போட்டி என்பது பல்வேறு கிராம மக்களை பிரமிக்க வைத்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்கு அருகே அமைந்துள்ளது மருதூர் கிராமம். இந்த பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த ஐயானாச்சி அம்மன் திருக்கோவில் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரிலிருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் முக்கிய பெருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதனிடையே ஐயானாச்சி அம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்ட தெற்கு கிடாமுட்டு சங்கம் மற்றும் செல்லூர் 7 பிரதர்ஸ் சார்பில் கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் முதன்முறையாக நடைபெறும் இந்த போட்டியை காண பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த நிலையில் கிடாமுட்டு போட்டியை நடத்துவதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் பேரில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரு சில நிபந்தனைகளுடன் கிடாமுட்டு சண்டை போட்டியை நடத்த அனுமதி அளித்தனர். பாரம்பரிய வீர விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் கிடா வளர்ப்போரின் தீவிர முயற்சியால் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கிடாமுட்டு போட்டி உரிய அனுமதியுடன் முதல் முறையாக நடைபெற்றது. அது மட்டுமின்றி காவல்துறையினரின் உரிய அனுமதியுடன் வருவாய்த்துறையினரின் நேரடி பார்வையில் கால்நடைத்துறை மருத்துவ குழுவினரால் கிடாய்களின் உடல்நலம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு நடந்து வருகிறது. இத்தகைய சூழலில் இந்த போட்டியில் மதுரை, தேனி, தென்காசி, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிடாக்கள் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றது. மேலும் இந்த போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக மேலூர் ஆர்டிஓ ஜெயந்தி, தாசில்தார் செந்தாமரை மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்களும் பங்கேற்றனர். மேலும் இந்த போட்டிக்கான மேலூர் மற்றும் ஒத்தக்கடை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் இந்த போட்டியின் விதிகள் என்னவென்றால், மைதானத்தில் களத்தில் இறங்கும் 2 கிடாக்களும் 60 முறை முட்ட வேண்டும். எந்த கிடா முட்டாமல் திடலை விட்டு வெளியே செல்கிறதோ அது தோற்றதாக அறிவிக்கப்படும். மேலும் 2 கிடாக்களும் 60 முறை முட்டிவிட்டால் 2ம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. இதனிடையே வெற்றி பெற்ற கிடாக்களுக்கு தங்க காசு, டிரெஸ்ஸிங் டேபிள், நினைவு பரிசு மற்றும் வெற்றி பரிசும் வழங்கப்பட்டது. சிறப்பாக விளையாடிய கிடாய்க்கு பைக் வழங்கினர். அதே வேளையில் மதுரை மாவட்டத்தில் முதல் முறையாக நடைபெற்ற கிடாமுட்டு போட்டியை காண பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு போட்டியை கண்டு ரசித்தனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.
நன்றி தெரிவிக்கிறேனே. மதுரை மாவட்டம் அந்த நெல்பேட்டை 7 பிரதர்ஸ் அவங்களுக்கு TN45 திருச்சி TN45 கருவாச்சி பிரதர்ஸ் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். விழா அப்படி சிறப்பாக நடத்துனாங்களா? விழாக்கான அருமையான விழா, நடுவர்னா அருமையான நடுவர், எல்லாம் பக்காவானே போட்டு நல்லா சிறப்பாக நடுவர் தீர்ப்பே இறுதியானதுன்னு சொல்லி ஊதுறாங்கண்ணே. அதுக்கு உங்களோட எங்கள் கெடா முட்டு நாங்களும் கெடா வளர்க்குறோம். எங்கள் டீம் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஓகே, கை எப்படி வைக்குமா? ஓகே. நம்ம வந்து மேலூர் சாம்ராய் பிஎன்ஏ பாய்ஸ்ன்ற தரப்பு நம்ம கடை வந்து இதை விட ஒரு 8 பந்தயம் பார்த்துருக்கு. எதுலையுமே நான் பந்தயம் கொடுத்ததில்ல. ஒரு 5 பந்தயம் எடுத்திருக்கு, 4 சொரிச்சோடி பண்ணியிருக்கு. இதில் நல்லா சண்டை செய்யும். இப்போ நம்ம ஊர் பக்கத்து ஊரில் கல்யாணம் நடத்துறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நாங்களும் ஆர்வமாக வந்து நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக கடை வளர்க்குறோம். நம்ம தரப்பில் இருந்து சண்டை வைக்கிறோம், எல்லாமே நல்லா கிட்ட எல்லாம் பார்ப்போம். இந்த கடை பேர் ஜெட்டு. ஜெட்டு? ஆமாம். அது என்ன ஜெட்டு? ஜெட்டு மாதிரி ஜெட்டு மாதிரி இறங்குமா? இது ஒரு எத்தனை பரிசு வாங்கியிருக்கு? இது வரைக்கும் 5 பந்தயம் எடுத்திருக்கு, 4 சர்ஜரி பண்ணியிருக்கு, 9 சண்டை போட்டுருக்கு. 9 சண்டை போட்டிருக்கு. எத்தனைக்கு எத்தனை? இது 50 அடி, 60 அடி. நம்ம வெளி பந்தயம் விடும்போது 50 அடி நாட்டு நடு சண்டை. அதுக்குள்ள 20 அடி 30 அடியில் முடிஞ்சுன்னா ஆஃப் நட்டு ஓடிச்சுன்னா அது நம்ம பந்தயம். 50 அடி 2 கடாயம் அடிச்சுன்னா அது சரி ஜோடி. அண்ணே, இந்த விளையாட்டை பற்றி என்ன சொல்கிறீங்கண்ணே? விளையாட்டை பற்றி சூப்பராக இருக்குங்க. நானும் விளையாட்டு நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்லேருந்து நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதை நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மதுரை. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? மதுரை கீரத்தூர்லேருந்து வரோம். கீரத்தூரை. இந்த கடை தானா? இது எத்தனை முட்டுச்சு? இப்படி ஜெயிச்சு பரிசு விழுந்துருக்கா? சரி ஜோடி. சரி ஜோடி. என்ன இந்த இதா ட்ரெஸ்ஸிங் டேபிள்? இது உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி உணர்றீங்க ஒரு பரிசு வாங்கினதா? நல்லா ஜாலி சந்தோஷமா இருக்கு. உங்கள் பேர்? காளி. காளி. இதை எப்படி புள்ள மாதிரி வளர்க்குறீங்களா எப்படி? ஆமாம். எப்படி வளர்க்குறீங்க? தம்பி தான். பேர்? செந்தில்குமார். சரி, இந்த கிடா எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க? 4 வருஷமா வளர்க்குறீங்க. இது ஏன் இவ்வளோ ஆர்வம்னு? இது தமிழரோட பண்பாடு, அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இது வந்து நாட்டு கடை. இது என்ன கடை? அனில் சவளம் மாதிரியா? இது வந்து போட்டியில் கலந்துருக்கா? இது வரையும் 4-5 போட்டியில் ஜெயிச்சிருக்கு. ஜல்லிக்கட்டு இது எல்லாமேன்றது தமிழோட மரபு பண்பாடாக நம்ம வந்து பரம்பரை ஆண்டு கொண்டு வந்தது. இன்னைக்கு வந்துட்டு விலங்கு நல வாரியம் அதெல்லாம் தடை பண்ணால் இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? தமிழோட மரபு பண்பாடுங்கிறது தமிழோட ஒரு வாழ்வியத்தில் ஒன்று பங்கேற்றது வந்து நம்ம நாட்டு மாடுகள்லேருந்து கிடாச்சலேருந்து எல்லாமே தான் வந்துருக்கு. சேவச்சண்டையிலேருந்து எல்லா சண்டையுமே வளர்ந்துருக்கு. இது வந்து இனிமேல் தடை பண்ணாமல் இது மென்மேல் தமிழோட மரபு பண்பாட்டி வழக்கன்றே என்னோட முடியும். என்ன தடை பண்ணாலும் சரி, போராடினாலும் இந்த கலாச்சாரம் நிற்க விட மாட்டேன். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுல உங்களுக்கு எப்படி இருக்கு உணர்றீங்க? இது வந்து மதுரை மாவட்டத்தில் முதல் முறை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி எல்லா மாட்டுக்கும் அனுமதி கொடுத்து மென்மேலும் இந்த கடாச்சண்டையை வளர்க்கணும். இன்னும் இதே மாதிரிக்கு இங்கே இருந்து எங்கள் கடை வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எவ்வளோ கடை கிடக்குது. பூரா ஓரஞ்சாயிரமாக போலீஸுக்கு பயந்து ஓரஞ்சாயிரம் நடத்திக்கிறாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் அனுமதி கொடுத்து நடத்தினாங்கன்னா இன்னும் இது டெவலப்பாக வரும், சிறப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.